ரொம்ப ரொம்ப அருமையான யஜுர்வேத மந்திரம். துவாவின்ஷோ அத்தியாய. துவாவின்ஷோனா 22வது அத்தியாயத்தில் 33வது மந்திரம். ஓம் ஆயுர் யக்ஞேன கல்பதாங் ஸ்வாஹா பிராணோ யக்ஞேன கல்பதாங் ஸ்வாஹா அபானோ யஜ்ஞேன கல்பதாங் ஸ்வாஹா வியானோ யஜ்ஞேன கல்பதாங் ஸ்வாஹா உதானோ யஜ்ஞேன கல்பதாங் ஸ்வாஹா समानो यज्ञेन कल्पतां स्वाहा चक्षुर्यज्ञेन कल्पतां स्वाहा श्रोत्रं यज्ञेन कल्पतां स्वाहा वाग्यज्ञेन कल्पतां स्वाहा मनो यज्ञेन कल्पतां स्वाहा आत्मा यज्ञेन कल्पतां स्वाहा ब्रह्मा यज्ञेन कल्पतां स्वाहा ज्योतिर्यज्ञेन कल्पतां स्वाहा स्वर्यज्ञेन कल्पतां स्वाहा पृष्ठं यज्ञेन कल्पतां स्वाहा यज्ञो यज्ञेन कल्पतां स्वाहा. ரொம்ப அருமையான வேத மந்திரம். இறைவன் இந்த மந்திரத்தில் நீ இதற்காக இச்சைப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்கிறார். இந்த பூமிகா எதற்கு இச்சை செய்ய வேண்டும், இதற்காக இச்சை செய்ய வேண்டும்னு சொல்லிட்டு இவ்வளவு ஸ்வாஹா. முதல்ல ஆயுஹு யஜ்ஞேன கல்பதாங் ஸ்வாஹா, ஆயுஹு ஸ்வாஹா யஜ்ஞேன கல்பதாம். ஆக்சுவலாக சான்ஸ்கிரிட்டில் ஒரு வாக்கியத்தை எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஒரு வாக்கியத்தை இந்த முறையில் தான் சொல்லணும்னு கிடையாது. தமிழில், இங்கிலீஷில், தெலுங்கில், கன்னடாவில், ஜெர்மனில் ஒரு ஆர்டராக தான் நம்ம வாக்கியம் சொல்ல முடியும். சான்ஸ்கிரிட்டில் வாக்கியத்தை இப்போ ஆயுஹு யஜ்ஞேன கல்பதாங் ஸ்வாஹாவை அர்த்தம் பிரிக்கும்போது ஆயுஹு ஸ்வாஹா யஜ்ஞேன கல்பதாம். ஸோ வாக்கியம் ஒரு மாதிரி, அர்த்தம் பிரிக்கிறது வேறு மாதிரி. நம்ம சான்ஸ்கிரிட்டில் அது ஒரு ஸ்பெஷாலிட்டி அது. ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, ஆயுஹு ஸ்வாஹா யஜ்ஞேன ஸ்வாஹானா உத்தமமான கர்மத்தின் மூலமாக உன்னுடைய ஆயுட்காலம், நீ எதற்காக இச்சை செய்ய வேண்டும், உன்னுடைய ஆயுட்காலம் யஜ்ஞேன கல்பதாம். கல்பதாம்னா சமர்ப்பணம், சமர்ப்பணம் ஆக வேண்டும், சமர்ப்பணம் செய். உன்னுடைய ஆயு தூய்மையான கர்மங்களின் மூலமாக ஸ்வாஹா யஜ்ஞேன. யஜ்ஞேனா இந்த இடத்துல என்ன அர்த்தம்னா, மகரிஷி தானந்து எழுதுறாரு, பரமாத்மா மற்றும் ஆச்சாரியர், பரமாத்மா மற்றும் ஆச்சாரியரின் சேவைக்காக உன்னுடைய ஆயுட்காலம் சமர்ப்பணம் செய்ய உன்னுடைய ஆயுட்காலத்தை சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஆயுஹு. அதனால் நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு தீர்க்க ஆயுள் வேண்டும் என்றால் 2 விஷயம் பண்ணணும். ஒன்று யஜுர்வேதத்துடைய 40வது அத்தியாயத்தில் இறைவன் சொல்கிறாரு, உன்னுடைய உபஸ்த இந்திரியங்களை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அல்ப ஆயுள்ள நீ மரணிக்க மாட்டாய். உபஸ்த இந்திரியம்னா எந்த இந்திரியம் மூலமாக சிறுநீர் கழிக்கிறோமோ ஆண்களுக்கு, பெண்களுக்கு உபஸ்த இந்திரியம் கொஞ்சம் கீழே இருக்கும் பொசிஷன். ஸோ உபஸ்த இந்திரியம்னா எந்த இந்திரியம் மூலமாக நாம் பிள்ளை பெறுகிறோமோ, ஆண்களுக்கு ஒரே இந்திரியம் தான், மூத்திர இந்திரியம், வீரியம் வெளில வரக்கூடிய இந்திரியம் ஒன்று தான். பெண்களுக்கு வேறு கொஞ்சம் பொசிஷன் வேறு மாதிரி இருக்கும் பெண்களுக்கு. ஸோ உன்னுடைய உபஸ்த இந்திரியத்தை நீ கட்டுப்படுத்தினால் பிரம்மச்சாரியம் வளரும். பிரம்மச்சாரியம் வளர்ந்தால் உனக்கு அல்ப ஆயுல மிருத்யு வராது. அல்ப ஆயு மிருத்யுனா 70 வயசில் செத்துட்டாங்கன்னா ஒருத்தங்க, அவங்க அல்ப ஆயுல இறந்துட்டாங்க. 80 வயசில் ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அல்ப ஆயுள்ள இறந்துட்டாங்க. ஸோ நம்மலாம் இன்றைக்கி 50 வயசு, 40 வயசு, 55 வயசு, 60 வயசில் இறந்துடுறாங்க நிறைய பேர். இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லாமே அல்ப மிருத்யுவாக தான் இருக்குது. ஸோ இறைவன் சொல்கிறாரு அந்த மந்திரத்தில், உபஸ்த இந்திரியத்தை நீ கட்டுப்படுத்துவதன் மூலமாக உன்னுடைய அல்ப ஆயுளில் மரணத்தை நீ வென்று விடலாம். இது ஒன்று. ரெண்டாவது உன்னுடைய ஆயுளை ஆயுஹு கல்பதா, ஆயுஹு ஸ்வாஹா யஜ்ஞேன கல்பதாம். இந்த இடத்துல யஜ்ஞேனா இறைவன் மற்றும் ஆச்சாரியருக்கு சேவை செய்வதன் மூலமாக, சத்காரம் செய்வதன் மூலமாக, சமர்ப்பணம் செய்வதன் மூலமாக, உத்தம கிரியைகள் செய்வதன் மூலமாக உன்னுடைய காலம் வளரும். அது மட்டும் இல்லாமல் ஆயுட்காலம் வளர்ந்து ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆயுள் ஒருத்தருக்கு 100 வயசு வரைக்கும் வாழறாரு, ஆனால் மூச்சு விட முடியல, கை கால் விளங்கலை,
கண்ணு தெரியல, காது கேட்கலன்னா என்ன? அது மற்ற இந்த மந்திரத்தில் இருக்கிற மற்ற பாகங்கள் அதை கவர் பண்ணுறார் பரமாத்மா. பிராணோ பிராண அபான வியான உதான சமான 5 விஷயம் 5 தடவை சொல்லிட்டு பிராணோ யஜ்ஞேன கல்பதாங் ஸ்வாஹா, அபானோ யஜ்ஞேன கல்பதாங் ஸ்வாஹா, வியானோ யஜ்ஞேன கல்பதாங் ஸ்வாஹா, சமானோ யஜ்ஞேன கல்பதாங் ஸ்வாஹா, இந்த மாதிரி சொல்லிட்டே போகிறார். இறைவன் சொல்கிறார். என்ன ஞானம் சொல்கிறாருன்னா, நான் பிரான் அபான் வியான் உதான் சமான், அப்புறம் தனஞ்சய தேவதத் கிருக்கல நாகு கூர்ம, இந்த 5-10 பிராணங்களை பற்றி ஒரு வீடியோ சமீபத்தில் போட்டிருந்தேன், அது பாருங்கள். ஸோ ஒவ்வொரு பிராணத்திற்கும் உடலில் வந்து இருக்கிற ஒவ்வொரு பிராணத்திற்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிக் பர்பஸ் இருக்குது. ஸோ வெறும்னா ஆயுட்காலம் இருந்தால் போகாது, பிராணங்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும். பிராணங்கள் எல்லாம் ஒழுங்காக இருக்கணும்னா யாகத்தின் மூலமாக யஜ்ஞேன கல்பதாம். இந்த இடத்துல யாகத்தின்னா இந்த யஜ்ஞேனா யோகாபியாசத்தின் மூலமாக மகரிஷி எழுதுறாரு. ஒவ்வொரு யஜ்ஞேனத்துக்கும் ஒவ்வொரு வார்த்தை சொல்கிறாரு. யோகாபியாசத்தின் மூலமாக, சிரேஷ்ட கர்மங்கள் செய்வதன் மூலமாக, அப்புறம் வந்து உன்னதமான காரியங்கள் செய்வதன் மூலமாக, ஒவ்வொரு பிராணாயாமத்தின் மூலமாக உன்னுடைய உடலில் இருக்கிற பிராணங்கள் வந்து ஆயுட்காலம் வளர்ந்துடும். ஆனால் பிராணமும் சேர்ந்து உடலில் வேலை செஞ்சால் தான் அந்த ஆயுளை வந்து நம்ம நிம்மதியாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக நம்ம வந்து அதை செலவழிக்க முடியும். ஸோ என்ன பண்ணணும்? அதுக்கு என்ன பண்ணணும்னா யோகாபியாசம் பண்ணணும். நம்மளுடைய வாழ்க்கையை வந்து இறைவனுக்காக சமர்ப்பணம் செய்ய வேண்டும். நம்மளுடைய உடலை இறைவனுக்காக சமர்ப்பணம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இந்த உடல் நம்மளது கிடையாது. இந்த உடலை வந்து இறைவன் படைச்சு கொடுத்துருக்காரு. பிராணம் நம்மளது கிடையாது. நம்ம பிராணத்தை வந்து இன்னைக்கு எதில் செலவழிக்கிறோம்? அதிகமாக காம வாசனையில் ஈடுபடுவதற்கு நம்ம பிராணத்தை செலவழிக்கிறோம். அதே மாதிரி அதிகமாக கோபப்படுறோம், பிராணம் செலவாகுது. காமத்தில் ஈடுபடுறோம், பிராணம் செலவாகுது. அதே மாதிரி பொறாமை பேராசைப்படுறோம், மற்றவங்களை வந்து எப்படிலாம் கேவலப்படுத்துகிறோன்னு பிளான் பண்ணுறோம், பிராணம் செலவாகுது. ஆனால் நம்மளுடைய பிராணம் எதில் செலவாகணும்? யோகாபியாசத்திற்காக செலவழிக்க வேண்டும், உன்னதமான கர்மங்களுக்காக செலவழிக்க வேண்டும், மற்றவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக செலவழிக்க வேண்டும், இறைவனை உபாசிப்பதற்காக செலவழிக்க வேண்டும் அப்படின்னு இறைவன் சொல்கிறார். அப்படி பண்ணினா உன்னுடைய ஆயுட்காலம் நல்லா இருக்கும், உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி வரும். ரொம்ப அருமையான வேத மந்திரம். அப்புறம் பாருங்கள், இது மட்டும் இல்லாமல் அடுத்த ஆசீர்வாதம் பாருங்கள். சக்ஷுஹு ஸ்வாஹா யஜ்ஞேன கல்பதாம். சக்ஷுனா வந்து கண்கள், நேத்திரம். ஆயுட்காலம் இருக்குது, கண்ணு போயிடுத்துனா, கண்ணு தெரியாமல் போயிடுத்து, காது கேட்காம. சக்ஷுஹு ஸ்ரோத்ரம், வாகு, வாய் பேச முடியல, காதால் கேட்க முடியல, கண்ணால் பார்க்க முடியல. அப்போ ஆயுளில் வந்து இந்த மகிழ்ச்சி இருக்காது. ஏண்டா உயிரோடு இருக்கும்னு அப்படி யோசிப்போம்ல. ஸோ முதல் சொன்ன விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, உபஸ்த இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அது அடுத்த விஷயம் என்னென்னா, வாழ்க்கையில் சமர்ப்பணம் வேண்டும், யோகாபியாசம் வேண்டும். அப்படி பண்ணினா நேத்திரம், உன்னுடைய நேத்திரத்தை, உன்னுடைய கண்களை சத்கர்மங்களில், கண்களால் தீயவற்றை பார்க்காதே. தீய விஷயம் ஏதாவது எதிர்க்க வந்துருச்சுன்னா நம்மளால் அவாய்ட் பண்ண முடியாது, பட்டு மெனக்கட்டு போய் பார்க்காத. மொபைலில் வந்து நம்ம ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருக்கோம், திடீர்னு ஏதோ ஒரு பிக்சர் வந்துடுது, ஒரு வீடியோ வந்துடுதுன்னா அது வேறு விஷயம். அது நம்ம வேணும்னு பண்ணல. ஆக்சுவலாக வந்து அது வீடியோ கூட எப்போ வரும்னா நம்ம அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வீடியோ பார்த்துருந்தா தான் அந்த அல்காரிதமில் அந்த லாஜிக்கில் வரும், இல்லாட்டி வராது. ஸோ அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உன்னுடைய நேத்திரங்களை, சக்ஷுவை சத்கர்மங்களில், சத்திய காரியங்களில், நல்ல விஷயங்கள். இப்போ தீபத்தை தரிசனம் பண்ணு. குருநாதர் அடிக்கடி சொல்லுவார், எதற்காக விளக்கு ஏற்ற வேணும்னா, விளக்கு நெய் விளக்கு இல்லாட்டி வந்து எண்ணெயில் வந்து இந்த நல்லெண்ணெய் விளக்கு இல்லாட்டி கடுகெண்ணெய் விளக்கெல்லாம் ஏற்றும்பொழுது, தீபத்தை பார்க்கும்பொழுது கண்ணில் வந்து கண்ணுக்கு நல்ல சக்தி கிடைக்கும் இந்த தீபத்தை பார்க்கறதுனால அப்படின்னு சொல்லுவார். ஸோ நல்ல விஷயங்களை பாருங்கள், அம்மா அப்பாவை பாருங்கள், குருநாதரை பாருங்கள், இப்போ வேதத்தை வந்து வேத பாஷ்யம் பாருங்கள், குருநாதருடைய ஃபோட்டோ பாருங்கள், மகரிஷி தயானந்தர் மாதிரி பெரிய பெரிய ரிஷிமுனிகளுடைய மூர்த்திகளை பார்க்கலாம். இது ஒன்றும் தப்பு கிடையாது, இதெல்லாம் நல்லது. நேத்திரங்களை சத்திய கர்மங்களில் நாம் உபயோகிக்க வேண்டும். அப்படி உபயோகித்தால் நம்மளுடைய ஆயுட்காலத்தோடு சேர்ந்து கண் பார்வையும் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஸ்தோத்திரம் கேட்கும்போது கெட்ட வார்த்தை, கிட்ட வார்த்தையாக பேசுகிறான்,
ஒருத்தன் பேசுகிறான், இன்னொருத்தன் கேட்குறான், அந்த மாதிரி கேட்காத. இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, சோத்திரத்தில் இந்த இடத்துல கான் ஆதி இந்திரியங்கள், வெறும் காது மட்டும் இல்லை, எல்லா இந்திரியங்களையும் எந்தெந்த இப்போ காது மூலமாக உத்தமமான ஞானத்தை, போதனைகளை, உபன்யாசங்களை, உபதேசங்களை கேட்பதற்காக பிரயோகம் பண்ணு ஸ்வாஹா. இந்த மாதிரி பண்ணனா உன்னுடைய வாழ்க்கை சமர்ப்பண வாழ்க்கையாக மாறிடும். உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய உடலை இறைவன் எதற்காக கொடுத்தாரோ அதே விஷயத்திற்காக நீ யூஸ் பண்ணதான் மாறிடும். ஆனால் நம்ம காதால் என்ன கேட்குறோன்னு யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி நேத்திக்கு சப்போஸ் இன்றைக்கி திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை நேற்றுக்கு லீவில் இருந்திருப்பீங்க. மேல் ஃபீமேல் வேலை பார்க்குற பெண்களாக இருந்தாலும் லீவில் இருப்பீங்க. நேற்றுக்கு ஒரு நாளில் கவுண்ட் பண்ணி பாருங்கள், யோசிச்சு பாருங்கள், ஒரு செகண்ட் உட்காருங்க. நேற்றுக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்னெல்லாம் விஷயம் நான் கேட்டேன், எவ்வளோ அந்த விஷயங்களில் ஒரு பை சார்ட்டு போட்டிங்கன்னா அந்த விஷயங்களில் எவ்வளவு விஷயம் நல்ல விஷயம், எவ்வளோ விஷயம் கெட்ட விஷயம். 90% மேலே இருக்கிற விஷயம் தேவையில்லாத விஷயம் தான் கேட்டிருப்பீங்க. ஸோ வாழ்க்கையில் சமர்ப்பணமே வராது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்முலா இதெல்லாம். அதுக்கப்புறம் பாருங்கள், வாக்கு யஜ்ஞேன கல்பதாம் ஸ்வாஹா. வாக்குனா வாணி, பேசுறது. நம்மளுடைய பேச்சு திறனை நம்ம எதற்காக யூஸ் பண்ணுறோம் பாருங்கள். அந்த பேசும் பொழுதும் பிராணம் வேஸ்ட் ஆகுது. பேசுறதுக்கு தேவையான சமான வாயு, பிராணவாயு, அபான வாயு, உதான வாயு எல்லாம் வேஸ்ட் ஆகுது. ஸோ பேசும்பொழுது வேதத்தை பேசு, பேசும்பொழுது ஞானத்தை பேசு, பேசும்பொழுது உபதேசத்தை பேசு, பேசும்பொழுது தேவையில்லாமல் பேசாத, எது தேவை இருக்கோ அதை மட்டும் பேசு, அனாவசியமாக பேசாத. ஏன்னா உடல் இருக்கிற பிராணம் செலவாகுது. ஸோ அதான் சொல்கிறாரு, வாக இந்திரியம் வாணி எப்படி பேசணும்னா, நிருக்தத்தில் எஸ்க முனிவர் எழுதுவார், கல்யாணகரம் மதுரம். பேசும்பொழுது மற்றவனுக்கு அந்த பேச்சு யூஸ் ஆகணும், உனக்கும் யூஸ் ஆகணும். நீ பேசுகிறத நீயே கேட்குற. கெட்ட வார்த்தை பேசுகிறோம். நான் துரந்தர் படம் பார்த்தேன் 2 நாள் 3 நாள் முன்னாடி. பேச்சு கெட்ட வார்த்தை. அந்த பேச்செல்லாம் சொல்லவே முடியாது, அவ்வளோ கெட்ட வார்த்தை வாயிலேருந்து. அவன் அந்த பாகிஸ்தானில் இருக்கிறவங்களுக்கு, அந்த பொலிட்டீஷியன்ஸ், பேச்சு கெட்ட வார்த்தை. ஸோ அதே விஷயத்தை நம்ம கேட்கறதுனால நம்ம பேச்சும் மாறிடும். ஸோ இறைவன் என்ன சொல்கிறாருன்னா, காதுகளையும் சரி வாயையும் சரி ஒழுங்கான சத்கர்மங்களில் யூஸ் பண்ணு. ஸோ கல்யாணகரம் மதுரம், நீ பேசுகிற பேச்சு மற்றவனுக்கு உபயோகமாக இருக்க மாதிரி பேசணும். ஸோ அப்படி இருந்தால் உன்னுடைய வாழ்க்கையை சமர்ப்பண வாழ்க்கையாக மாறிடும். அப்புறம் மனசு, இந்த இந்திரியங்கள்லாம் இப்போ சில விஷயம் நல்லா நினைவச்சுக்கோங்க. வெளியில் போகிறோம், வீட்டிலேருந்து வெளில போகிறோம், ஏதோ ஒன்று பார்க்குறோம், ஏதோ ஒன்று கேட்குறோம், ஏதோ ஒன்று பேசுகிறோம். பார்க்குற விஷயத்த நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு விஷயம் கெட்டது ஒரு ஃபோட்டோகிராஃபோ வீடியோ வந்துடுதுன்னா அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதுவாக வந்துடுது. ஆனால் மனசு கண்ட்ரோலில் இருந்தால் அந்த பார்த்த விஷயம் நம்மளை பாதிக்காது. இப்போ துரந்தர் படம் பார்த்தேன், 4 மணி நேரம், பயங்கர வயலன்ஸு, நல்ல படம், ரொம்ப ரொம்ப நல்ல படம். நான் துரந்தர் பார்ட் 1 பார்த்தனால பார்ட் 2 போய் பார்த்தேன். ரொம்ப ரொம்ப நல்ல படம். பட் ஆனால் அதில் இருக்கிற அந்த வயலன்ஸ், பயங்கர வயலன்ஸ், அநியாயத்துக்கு வயலன்ஸு. அந்த வயலன்ஸ்லாம் பார்க்கும்பொழுது மனசில் இப்போ வீட்டுக்கு துரந்தர படம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தோடனே தியானம் பண்ணி ஹோமம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆச்சு எனக்கு அந்த இதில் வரத்துக்கு, சமான நிலைமையில் வரத்துக்கு. ஸோ அதை என்ன சொல்கிறாரு, மனசை நீ இறைவன் சொல்கிறாரு, மனசை நீ கண்ட்ரோல் பண்ணனா உன்னுடைய இந்திரியங்கள் ஆட்டோமேட்டிக்காக கண்ட்ரோல் ஆகும். மனஹ ஸ்வாஹா யஜ்ஞேன கல்பதாம். மனதை சிவசங்கல்பமஸ்து. சத்திய கர்மங்களில், நித்திய கர்மங்களில் மனசை செலுத்து. அது மட்டும் இல்லாமல் ஆத்மா ஸ்வாஹா, எல்லாத்தையும் நீ நல்ல விஷயங்களில் செலுத்துறல, உன்னுடைய ஆத்மாவை இறைவன் மேலே சமர்ப்பணம் செஞ்சிரு. ஆத்மா யஜ்ஞேன கல்பதாம் ஸ்வாகனா, உன்னுடைய ஜீவனை, உன்னுடைய வாழ்க்கையை, உன்னுடைய ஆத்மாவை இறைவனுக்காக, குருநாதருக்காக, வேதத்திற்காக சமர்ப்பணம் செய்து விடு. அது மட்டும் ஆத்மான்னு சொல்லிட்டா எல்லாமே வந்துடுச்சு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம்னா, பிரம்மா ஸ்வாஹா யஜ்ஞேன கல்பதாம், ஜோதிஹி ஸ்வாஹா யஜ்ஞேன கல்பதாம். அப்போ என்ன ஆகுன்னா, பிரம்மா ஸ்வாஹா, நீ உன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பணம் செஞ்சால் குருநாதர்கிட்ட போய்
ஞானம் கேட்குற குருநாதர் பிரம்மன் இந்த இடத்துல வந்து பிராமணன், 4 வேதங்களை இருதயத்தில் உணர்ந்த அந்த பிராமணன், அந்த யோகி, அந்த ரிஷி, அந்த முனி, அந்த தபஸ்வி வந்து அவரும் அவருடைய வாழ்க்கையை உனக்காக சமர்ப்பணம் பண்ணுவார், உனக்காக ஞானத்தை கொடுப்பாரு. அப்போ உன்னுடைய மனசில் ஜோதி யஜ்ஞேன உன்னுடைய மனசில் உன்னுடைய ஆத்மாவில் ஜோதி உருவாகும். அந்த ஜோதி வந்து திவ்ய ஜோதி, இந்த வழக்கு கிடையாது. அந்த ஜோதி வந்து ஞான ஜோதி உருவாகும் உன் மனசுக்குள்ள. அப்புறம் வந்து ஸ்வஹ யஜ்ஞேன கல்பதாம் ஸ்வஹா, ஸ்வஹன சுகம் பிறக்கும், ஜோதி வந்த பிறகு சுகம் பிறக்கும், ஆனந்தம் பிறக்கும். இதுக்குள்ள எக்கச்சக்க சீக்ரெட். அப்புறம் பிருஷ்டம் யஜ்ஞேன கல்பதாம் ஸ்வஹா, இவ்வளோ விஷயம் நான் சொல்லிட்டேன், இறைவன் சொல்கிறார் இவ்வளோ விஷயம் சொல்லிட்டேன், வேறு எதனா ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா வாழ்க்கையில் எதனா ஒன்று தேவை, அதுவும் பூர்த்தியாகிவிடும். அந்த விஷயமும் உனக்கு உன் வாழ்க்கையோடு சேர்ந்து சமர்ப்பணம் ஆகிவிடும். அந்த விஷயமும் உன் கூட சேர்ந்து ட்ராவல் ஆகும். உனக்கு என்ன தேவையோ அது உன் கூட சேர்ந்து ட்ராவல் ஆகும். ஏன்னா நீ வந்து உன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணிட்ட. உன்னுடைய குருநாதர் வந்து அவருடைய ஞானத்தை உனக்காக சமர்ப்பிக்கிறாரு. உன் மனசுக்குள்ள ஜோதி தோன்றிவிட்டது, உன் மனசுக்குள்ள ஆனந்தம் தோன்றிவிட்டது, உன்னுடைய ஆத்மா ஆனந்தத்தை தரிசித்து விட்டது. ஸோ எந்த குறையும் வராது வாழ்க்கையில். அப்புறம் கடைசியில் சொல்கிறார் இறைவன், யஜ்ஞக ஸ்வஹா யஜ்ஞேன கல்பதாம். பரமாத்மா யஜ்ஞோவை விஷ்ணுஹு, யஜ்ஞோவை விஷ்ணுனா வந்து சர்வ வியாபகனாக இருக்கும் அந்த பரமாத்மா. விஷ்ணுனா வந்து இந்த பாம்பு படுக்கையில் படுத்துன்னு இருக்கவர் கிடையாது. பரமாத்மா சர்வ வியாபியாக இருக்கிறார் பாருங்களேன். அவரும் தன்னுடைய ஸ்வாஹா, அவர் தன்னுடைய உத்தம கிரியைகளை உனக்காக, இப்போ தியானத்தில் எக்ஸாம்பிள் சொல்கிற பாருங்கள், இதை புரிஞ்சுக்கிறதுக்கு தியானத்தில் நம்ம உட்கார்றோம், நம்ம இறைவன் மேலே தியானம் பண்ணுறோம்ல, இறைவன் என்ன பண்ணுவார், இறைவன் நம்மளுடைய தியானத்தை அவர் மேலே எடுத்து வச்சுருவார். நம்ம இறைவன் மேலே தியானம் செய்கிறோம், ஆனால் தியானம் வரல. ஆனால் நம்ம ரொம்ப கடுமையாக உழைக்கிறோம், வாழ்க்கையை சமர்ப்பணம் பண்ணிட்டோம், ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணிட்டோம், பிராணத்தை சமர்ப்பணம் பண்ணிட்டோம், இந்திரியங்களை ஒழுங்காக யூஸ் பண்ணுறோம், பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறோம், உபஸ்தி இந்திரியத்தை கட்டுப்படுத்துகிறோம், எல்லாமே பண்ணினா நம்ம தியானம் செய்யும்பொழுது தியானம் நமக்கு வரலைனாலும் இறைவன் என்ன பண்ணுவார், நம்மளுடைய தியானத்தை அவர் மேலே எடுத்துட்டு போயிடுவார். இறைவனே அதை எடுத்துட்டு வந்து சரி தியானத்தில் நீ உட்காந்துருக்கியா, உனக்கு தியானம் வரலையா, கவலைப்படாத, நான் உன்னுடைய தியானத்தை என் மேலே வச்சுக்கிறேன். ஸோ இதுதான் யஜ்ஞக யஜ்ஞேன கல்பதாம் ஸ்வாஹா. ஸோ நம்ம இது எல்லாம் பண்ணால் இறைவனும் ஆன்சர் பண்ணுவார் நமக்கு. அவ்வளவு அருமையான வேத மந்திரம் இது. இந்த வேத மந்திரம்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி ஞாபகம் வச்சுட்டு நம்ம கடைப்பிடிக்க வேண்டும். 100% நம்மளுடைய வாழ்க்கையை இறைவனின் தியானத்திற்காக, இறைவனின் உபாசனைக்காக சமர்ப்பணம் செய்ய வேண்டும். அதுதான் இதோடைய தாத்பரியம். வேதத்துடைய தாத்பரியம் அதுதான். அதுக்கு ஸ்பெஷலாக ஒரு மந்திரம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, நமஸ்காரம். ஓம்.